ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள்ல வைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பூக்கள்லாம் காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்கள் 2 பிளாஸ்டிக் கப், 2 ஃபோர்க், டபுள் சைட் ஸ்டிக் ஆன் டேப், ஃபோம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வேணும். வாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிளாஸ்டிக் ஃபோர்க் அதை வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்கள், அது உடஞ்சிடக்கூடாது. ஃபோர்க்கோட மேல் பக்கம் பெண்ட் பண்ணின மாதிரி அதோட கீழ்ப்பக்கத்தையும் இந்த கேண்டில் லைட்டில் காமிச்சு நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சாசர் இல்லைன்னா பிளேட் எடுத்துட்டு அது மேலே அதுக்கு நடுவில் டபுள் சைட் ஸ்டிக் ஆன் டேப் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க. நீங்கள் செரமிக் கப்ஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு மெட்டல் ஸ்பூன் தான் யூஸ் படுத்தணும். அதே மெட்டல் ஸ்பூன் அழகாக பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா செரமிக் கப்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோர்க்கை அது மேலே இதை மாதிரி நிற்க வைக்கணும். அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்ட வைக்கணுங்கிறதுக்காக நான் அதுக்கு மேலேயும் ஒரு டேப் போடுறேன். நீங்கள் வேணும்னா க்ளூ போட்டும் ஒட்டலாம். அதே மாதிரி டபுள் சைட் ஸ்டிக் ஆன் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்க்கோட மேல் பக்கத்தில் நம்ம பிளாஸ்டிக் கப்பை இதே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். இந்த கப் வெயிட் ரொம்ப கம்மி தான், அதனால் அது ஈஸியாக உங்களால் அட்டாச் பண்ண முடியும். பட் நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன், அதனால் 2 கப்ஸை இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் ஃப்ளோரல் ஃபோம் எடுத்துக்கணும். ஒன்று சாசரில் ஃபிக்ஸ் பண்ண, இன்னொன்று கப்பில் ஃபிக்ஸ் பண்ண. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று சாசர்லேயும் ஒன்று கப்புலேயும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபோமையும் நம்ம கீழே வச்சுருக்கிற பிளேட் இல்லைன்னா சாசரில் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம கப்பை இப்போ ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இதில் பூக்களையும் இலைகளையும் வச்சு அலங்கரிக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃப்ளவர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட் வெயிட் சின்ன ரோஜாப்பூ, கார்னேஷன் அந்த மாதிரி யூஸ் படுத்தலாம். நீங்கள் இதே லீவ்ஸு இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி லீவ்ஸையும் ஃப்ளவர்ஸையும் இது மாதிரி வைக்கணும். நம்ம அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அதுக்குன்னு கிடைக்கிற அந்த ஃபோம் எதுக்கு யூஸ் படுத்துகிறோன்னா, அது மாதிரி யூஸ் பண்ணால் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்கும். உங்ககிட்ட ஃப்ளோரல் ஃபோம் இல்லைன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் மல்லிப்பூச்சாரம் அந்த மாதிரி தொங்க விட்டு கூட இது மாதிரி பண்ணலாம். பூக்களெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரியணுங்கிறதுக்காக நான் அதில் ஒரு செயின் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே சுற்றி வர சாக்லேட்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்க. பிளாஸ்டிக் கப் காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து பூக்கள் எல்லாம் இந்த நம்ம சாசர் இல்லைன்னா பிளேட்டில் அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.